ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு செய்திகள் வாசிப்பது சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மோகன சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை பற்றி தான் பேச போகிறோம். சரி, யார் இந்த பெண்? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? எதனால் நம்ம நம்ம சேனலில் இவங்கள பற்றி ஒரு கண்டென்ட் போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முன்னாடி காலத்தில் ஓட்டுநர் பணி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் எந்த வாகனம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆட்டோவாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பஸ்ஸு, லாரியாக இருக்கட்டும். இது வந்து வெறும் ஆண்கள் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு தொழிலாக இருந்தது. ஆனால் இப்போ அந்த சூழ்நிலை மாறி இந்த மாதிரி ஃபீல்ட்லையும் வந்து பெண்கள் வந்து அவங்க கால் பதித்து அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெண்மணி தான் இந்த மோகன சுந்தரி. இவங்க ஒரு ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண். சென்னையில் அயனாவரத்தில் ஆட்டோ ஓட்டுறாங்க. இவங்க டைரெக்டாக அந்த ஆட்டோ ஓட்டுற ஃபீல்டுக்கு வரலை. பேண்டமிக் டைமில் நிறையா ஜாப்ஸ் ட்ரை பண்ணி வருமானத்துக்கு நிறையா கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கடைசியில் தான் வந்து சரி நம்மக்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, நம்ம ஆட்டோ ஓட்டுற ஃபீல்டில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி இந்த ஆட்டோ ஓட்டுறதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒரு வேற லெவல் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் நேபாள் நாட்டில் நடந்த கமலா பாஸின் விருது வழங்கும் விழாவில் இவங்களுக்கு கமலா பாஸின் விருது இந்த வருடத்திற்கு கிடைச்சிருக்கு. தமிழகத்திலிருந்து முதல் பெண் இந்த அவார்டை வாங்குறது. கமலா பாசின் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஐகான். அவங்கள கௌரவப்படுத்துறதுக்கு தான் வந்து இந்த அவார்டோட பேர் வந்து கமலா பாசின் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. சரி, இந்த அவார்ட் மோகன சுந்தரிக்கு எதனால் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அவார்டு எதனால் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து ஆண் ஆதிக்கத்துக்கு எதிராக வந்து போராடுறாங்க, அதே மாதிரி பெண் சமத்துவத்திற்காக வந்து போராடுறாங்க, அதே மாதிரி அசாதாரண பணிகளை மேற்கொள்ளும் பெண்களுக்கு வந்து இந்த அவார்ட் கொடுத்து வந்து கௌரவிக்கிறாங்க. இந்த அவார்டில் என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கிடைக்கும், அப்புறம் ஒரு ட்ராஃபி ஒன்று கிடைக்கும், அதுக்கப்புறம் ₹1,00,000 மதிப்பிலான ப்ரைஸ் அமௌண்ட் கிடைக்கும். இந்த அவார்டை வாங்குகிற முதல் தமிழ் பெண் வந்து நம்ம மோகன சுந்தரி அக்கா தான். இந்த விருதை வாங்கிட்டு அவங்க பேசின வார்த்தைகள் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்தது. அதாவது சமத்துவத்தை பற்றி நம்ம பேசினா மட்டும் போதாது, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழுத்தமாக வந்து சொல்லியிருக்காங்க. சென்னை மாதிரி ஒரு பெருநகரத்தில் சரி ஆட்டோ ஓட்டுற தொழிலுக்கு ஒரு பெண் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. சக மெயில் ஆட்டோ டிரைவர்ஸ், அதாவது ஆண் ஆட்டோ டிரைவர்கள், அவங்க ஸ்டாண்டில் கூட இவங்களை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்கணும், நைட்டில் வண்டி ஓட்டணும் அப்படின்னா நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஆட்டோ ஓட்டுற தொழில்ங்கிற போது சக ஆட்டோ ஓட்டுநர்கள், அதாவது ஆண் ஆதிக்கம் அங்கே நிறையா இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள்லாம் வந்து ரொம்பவே வந்து வல்கராக இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய போராட்டங்களை வந்து இவங்க பர்சனலாக ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து இவங்க பண்ண ஒரு இனிஷியேட்டிவ் வேற லெவலில் பேசப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி இவங்களுக்கு தனி நபராக இத்தனை பிரச்சனைகளை சந்திக்கும் போது தான் இவங்க யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி சக ஆட்டோ ஓட்டுறவங்க பெண்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை காமனாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இவங்க ஒரு கூட்டுறவு சங்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து விபிஎம்எஸ், அதாவது வீர பெண்கள் முன்னேற்ற சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டுறவு சங்கம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த சங்கத்தில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் உறுப்பினர்களாக இருக்காங்க. இவங்களுக்கு இந்த சங்கம் மூலியமாக நிறையா பெனிஃபிட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சங்கத்தோட தலைவர் தான் வந்து மோகன சுந்தரி அவர்கள். இந்த வீர பெண்கள் முன்னேற்ற சங்கமில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 600க்கும் மேற்பட்ட பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் குறிப்பாக 50% மேலே இருக்கிறவங்க வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வந்து அவங்க ஃபேமிலியை வந்து பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கோங்க, அப்போ எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த சங்கம் மூலயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் சப்போர்ட் பண்ணுறது, ஆக்சிடெண்ட் மாதிரி டைமில் வந்து சப்போர்ட் பண்ணுறது, ஒருவேளை இவங்களுக்கு ஏதாவது ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா இதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த கேஸை வந்து சால்வ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, ஒரு சங்கம் மூலயமா வந்து இவங்க பண்ணுறாங்க. இதனால தான் வந்து இவங்க பேர் வந்து வேற லெவலில் ரீச் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்து அந்த ஃபீல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் என்னெல்லாம் பண்ண முடியும்,
என்னெல்லாம் மத்த சக ஊழியர்கள் அவங்கள மாரியே இருக்கிறவங்களுக்கு, அதே பிரச்சனைய சந்திக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு, இந்த ஒரு கோஆப்பரேட்டிவ் சொசைட்டிய உருவாக்கி, அதுல சக்சஸ்ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் வந்து இவங்களுக்கு இந்த கமலா பாஸின் விருது இந்த வருடம் கிடைத்திருக்கு. இந்த மோகன சுந்தரியோட ஃபியூச்சர் பிளான்ஸ் இந்த கோஆப்பரேட்டிவ் சங்கம் மூலியமா என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1000க்கும் மேற்பட்ட அ பெண் ஆட்டோ டிரைவர்ஸ வந்து ட்ரெய்னிங் குடுத்து உருவாக்கணும். அதே மாரி நைட் ஷிஃப்ட் பண்றவங்களுக்கு வந்து சேஃப்டி அஷ்யூரன்ஸ் இருக்கணும். அ இந்த மாரி பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வந்து கடன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த ப்ராசஸ வந்து சிம்ப்ளிஃபை பண்ணணும். தனியா ஆட்டோ ஸ்டாண்ட் வேணும். அதுக்கப்புறம் இந்த மாரி ஓட்டுநர் பணியில ஈடுபடுறவங்களுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரெய்னிங் வந்து மேண்டேட்டரியா குடுக்கணும் அப்படிங்கிற மாரி கோரிக்கைகள முன்வச்சு, அதுக்கான வேலைகள வந்து இந்த சொசைட்டி மூலியமா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கள மையப்படுத்தி ஆட்டோ குயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி கூடிய சீக்கிரத்தில வெளிவர போகுது. இது ஒரு என்டர்டெயின்மென்ட் டாக்குமெண்ட்ரி கிடையாது. பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து என்னெல்லாம் பிரச்சனைய சந்திக்கிறாங்க, அதிலருந்து அவங்க எப்படி மீண்டு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அத முழுக்க முழுக்க கவர் பண்ணது தான் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி. மோகன சுந்தரி ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் மட்டும் இல்ல. ஒரு பெண்ணுக்கு கரெக்ட்டான வாய்ப்பு குடுத்தா, அவங்க எந்த மாரி உலகத்த வந்து சீரமைக்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் அப்டின்னே சொல்லி நான் சொல்லுவேன். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இவங்கள பத்தி உங்களுக்கு இந்த வீடியோல நான் பேசுறதுக்கு முன்னாடி தெரியுமா? அப்டின்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. தமிழகத்துல இருந்து இந்த கமலா பாஸின் விருத வந்து மோகன சுந்தரி அக்கா தான் வந்து முதலா வாங்கி ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஜர்னி வந்து இன்னும் பல பெண்கள வந்து வெளிய கொண்டு வரணும். அவங்களையும் வந்து ரெகக்னைஸ் பண்ணி இந்த மாரி அவார்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கும் தரணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை. சரி கடைசியா நம்ம ஒரு பஞ்ச் ஒண்ணு சொல்லிடலாமா? பெண்களுக்கு ஸ்டியரிங் குடுத்தீங்க அப்படின்னா, வாழ்க்கை நேராகவும், சீராகவும் போகும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாரி ரியல் இன்ஸ்பைரிங் பீப்பிளோட ஸ்டோரீஸ் நான் படிச்சேன் அப்படின்னா, அத கண்டிப்பா வந்து நான் வீடியோ மூலியமா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். பை.